கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ரஜினி மன்ற ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பால நமச்சிவாயம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களாம் தெரியும், இந்த ரஜினிகாந்த் அவங்களுடைய சர்ச்சை தொடர்ந்து வந்து முக்கியமா பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் யாருன்ற ஒரு போட்டியிலிருந்தே இதை நம்ம பார்க்கலாம். காக்கா எவ்வளவுதான் உயர உயர பகிர்ந்தாலும் அது வந்து கழுகாக முடியாதுன்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை ஒட்டி வந்து பல்வேறு விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள்னு ஒரு சண்டை தான் நீர்த்து கொண்டு இருந்தது. அண்மையில பார்த்திருப்பீங்க நீங்க, ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுக மிரட்டிருச்சு, அதனாலதான் அரசியல் விட்டு ஓடிட்டார்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. தற்போது வந்து அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் சில பேர் வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, அதனால அந்த கருத்தை நான் வைக்கிறேன் மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தலைவரை பொறுத்த மட்டுங்க, நாங்க ரஜினி ரசிகர்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ எங்கள் அப்பாவை பேரை சொன்னாலோ எங்கள் அம்மா பேரை சொன்னாலோ சுற்று வட்டார சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தலைவர் ரஜினி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு காட்டாறு மாதிரி. இது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அது திட்டமிட்டு யாரும் இதில் வந்து கட்டமைக்கலை. அது பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் கால் ஊண்டிருச்சு. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தலைவர் வந்து ஒரு தனித்தன்மையாக யதார்த்தத்தை சொல்லி வளர்ந்தவர். சினிமாவில் ரெண்டு விஷயம் இருக்குது. சினிமாவுக்குன்னு ஒரு முகத்தை போடுவாங்க, நிஜ வாழ்க்கைக்குன்னு ஒரு முகத்தை போடுவாங்க. இதையெல்லாம் உடைச்சவர் யாருன்னா அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் அரசியல் அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்லாத நேரத்தில் தொடர்ந்து குண்டு கலாச்சாரமாக நடந்துக்கிருக்கு 95. அப்போ அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஆரம்பி படத்தில் பாட்ஷா படம் வெற்றி விழாவில் பேசுகிறார். தொடர்ந்து குண்டு நடத்துறதுனால அது சினிமா சம்பந்தப்பட்ட விழா, பொதுக்கூட்டத்திலாம் பேசலை, சினிமா சம்பந்தப்பட்ட விழாவில் பேசுகிறார். அதனுடைய விளைவு ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதிமுகவுக்கும் எதிர்த்து குரல் பண்ணுற மாதிரி இயற்கை போய் விட்டுருச்சு. அவர் விருப்பப்பட்டு அரசியல் பண்ணலை. அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, செஞ்சோம். அதனுடைய வெற்றி வரலாறு எல்லாமே இந்த இந்தியா என்ன வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க. அவர் வந்து அதுக்கடுத்து அரசியல் பண்ணணும் போகணுங்கிற மாதிரி இல்லை. அதில் நம்ம போக வர பப்ளிக்கில் போகும்போது ரசிகர்கள் அதில் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டோம். உள்ளுக்குள்ளே போனாலுமே யாரையும் சார்ந்து ரஜினி ரசிகர்கள் இல்லை. அதுக்கப்புறம் மக்கள் மன்றம்னு ஒன்று உருவாச்சு. அதில் வந்த ஒரு சில வருத்தமான விஷயம், அது நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம அதை பதிவு பண்ணாலும் இருக்க முடியாது. அது சில சூழ்ச்சிகளால் தொடர்ந்து 30 வருஷமாக உழைச்ச சில நபர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அது தலைவர் கவனத்துக்கு லேட்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பே அவர் க்ளோஸ் பண்ணார். ஒரு தலைவர் வந்து எல்லாத்தையுமே நேரடியாக பார்க்க முடியாது. சில பேர் வந்து திட்டமிட்டு ஃபேமிலியாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பண்ணும்போது அவர் ஃபேமிலி வேற, தலைவர் வேற, நண்பர் வேற, தொழில் வேறங்கிற மாதிரி ஒரு தொலைநோக்கில் வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். நாங்கள் தலைவர்கிட்ட ரசிகர்கள்னு போய் யாரும் பழகிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு கிடையாது. கடவுளை வணங்கலாம், கடவுளை பார்க்கலாம், பழக முடியுமா? அது மாதிரி இங்கே இருக்கிற 1 கோடி தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்கள்னு சொன்னோன்னு பிள்ளைகளை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும். இப்போ அன்னைக்கு என்னைக்குமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு தலைமையிலேருந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற சில பேர்லாம் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு அரசியல் கலாச்சாரம் எதுக்காக அவர் சொன்னார் இந்த மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு? அவர் தொலைநோக்கு பார்வையாக பேட்டி எப்போ கொடுத்தாரு? பல ஆண்டுகள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே லீக்வானின்னு சிங்கப்பூர் பிரதமரை ஒப்பிட்டு தலைவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்கு. இதை ஏன் நான் அந்த அளவுக்கு இருக்குன்னா, எல்லா ரசிகர்களை விட ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஆழமா, பணிவா, வீரமா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் படைத்தவர்கள் தான் ரஜினி ரசிகர்கள். இந்த மந்திரி, முதலமைச்சர், இந்த ஊழக்கும்பிடு போறதெல்லாம் ரஜினி ரசிகர்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, சாமின்னு இருந்தா சைத்தான்னு இருக்கத்தான் செய்யும், சாதம்னு இருந்தா கல்லு கிடக்கத்தான் செய்யும். அது மாதிரி ஒவ்வொரு அமைப்புல நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்க போகும்போது தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு உள்ள நிகழ்வுகளை சொல்லி ஒதுங்கிட்டார்.
அது மாதிரி நம்ம சில பேர் அந்த தலைவரை நேசிக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணோம், நாங்கள் பாட்டு போகிறோம், கோயிலுக்கு போவோம், பர்த்டே பண்ணுவோம், 4 பொங்கலை கொடுப்போம், வேண்டுவோம். இந்த மாதிரி ஒரு நட்பில் கல்விக்கு இது கொடுக்கறது இப்படி இப்படி ஓடிக்கி இருக்கும்போது, இந்த ரஜினி 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 அப்படின்னா எங்கும் ரஜினி எதுலேயும் ரஜினிங்கிற மாதிரி சில பேருக்கு எரிச்சல் அடைஞ்சிருச்சு. ஏன்னா அது பொறாமப்படுற உலகம் தானே. மனுஷனாலே பொறாமப்படத்தானே செய்வான். ஏன்னா நம்ம இவ்வளோ இருக்கோம், சினிமாவில் இருக்கோம், இவ்வளோ வருஷம் இருக்கோம், முதலமைச்சரும் தலைவருங்கிறாரு, முன்னாள் முதலமைச்சரும் தலைவருங்கிறாரு, பிரதமரும் தலைவருங்கிறாரு, ஜனாதிபதியும் கும்பிடுறாரு. இப்படி நம்ம எப்படி வரணுங்கிற சில பேருடைய ஆதங்கம் நம்ம தலைவர் ரஜினி மாதிரி வரணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷப்பரீட்சைகளை ஆரம்பிச்சு விடுறாங்க. இதுதான் ஸ்டார்டிங். நாங்கள் யதார்த்தம் எங்களை அவங்க இப்போ ஒரு அரசியலமைப்பு என்னன்னு சொன்னோம், ஐயா இந்தந்த மாதிரி இருக்குது, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம், ஒரு மாற்றத்தை செய்ய போகிறோம், இல்லை ஒரு மாற்றம் எப்படின்னு இருக்குது, இந்த கலாச்சாரத்தை மாற்ற போகிறோம்னு சொன்னால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீ எதுக்காக வந்த? நாட்டில் பெரிய கொடுமை என்னன்னாங்க, முதல்ல இந்திய அரசியல் சட்டத்தில் இதை நான் ஒரு பொது மனிதனா, ஒரு ரஜினி ரசிகனா நான் வேண்டது என்னன்னா, இது ஒரு யாராவது ஒரு முன்னெடுக்கணும். இந்த எம்எல்ஏ பண்டு எம்பி பண்டுன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு முதல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அது ஃபுல்லாக மக்கள் பணம் தானேங்க. அந்த மக்கள் பணத்தில் ஒரு தொகுதிக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இவங்க பேரை தாங்க முழுசா எழுதி வைக்கிறாங்க. அது யாருமே கேட்க மாட்டேங்கிறோமேங்க. எதுக்கு அங்க அவ்வளவு பேர் அவங்க பேரை எழுதணும்? இது ஒரு நியாயமான கோரிக்கை இல்லையாங்க? இந்த மாதிரி விஷயம் ஒரு அடிப்படையான ரஜினி ரசிகன் இருக்கும்போது எங்க தலைவருக்கு எந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்கும்? இல்ல இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, திமுக மிரட்டலுக்கு பயந்துதான் அவன் கட்சி கருத்து வைக்கிறாரு. அது நீங்க அவர் பேரை சொல்லவே நான் வேதனைப்படுறேங்க. எங்களுக்கெல்லாம் வெக்கம்ங்க. அவர் யாருங்க? அவருடைய பேசிக் என்னங்க? நீங்க நாட்டை பத்தி பேசுற அளவுக்கு என்னங்க சப்ஜெக்ட் இருக்கு அவர்கிட்ட? தம்பி அவர் என்ன இப்ப தம்பி விஜயை உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் இப்ப நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்களா, பத்திரிகையாளர் அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுகள்கிட்ட அன்னைக்கு பேட்டி பார்த்தீங்களா? ஒரு 4-5 தம்பி சொன்னார், 4 தொகுதியில ஜெயிச்சிட்டா போதும்னு அவங்க ரசிகர்கள் சொல்றாரு. அப்ப அதுக்கு நான் என்கிட்ட என்ன விட எதிர்பார்க்குறீங்க? அப்ப அவ்வளவுதான் அவங்களுடைய நாலேஜ். ஆதவ அர்ஜுன் இந்த தமிழகத்தை என்ன சீர்திருத்தம் பண்ணிடுவாரு? அவர் ஒரு கொள்கை, என்ன கொள்கை இருக்கணும்ல, ஏதாவது ஒரு பேசிக் கொள்கை இருக்கணும்ல. இப்ப ஐயா அவரு பேரை சொல்லு, முன்னாள் அமைச்சர், விசுவாசம்னா என்னன்னு தெரியாத நபர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவர் ஒரு ஆள். உனக்கு அண்ணா திராவிட முன்னேற்றம் எம்ஜிஆர் போட்ட ஒரு கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ இந்த இந்த இப்படி உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் விஜய் மிகப்பெரிய தலைவர்னு சொல்றீங்கன்னா அப்போ மக்கள் அவ்வளோ முட்டாளா? மக்கள் அவ்வளோ முட்டாளா? எதுல தலைவருங்க? எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு ஆளா விஜய் எப்படிங்க? எம்ஜிஆருங்கிற வார்த்தைக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அந்த எழுச்சி ஒருட்ட இருக்கு. எப்படிங்க எழுச்சி இருக்கு? எப்படி எழுச்சி? எனக்கு ஒண்ணும் தெரியும். எழுச்சினா என்னங்க இருக்கு? கூட்டம் கூடுறாங்க. கரூர்ல மிக பிரமாண்டமான கூட்டம்லாம் கூடிதான் மக்கள் இறக்கக்கூடிய அளவுக்கான அவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சு. ஏங்க அதெல்லாம் நீங்க பத்திரிகையாளர்கள் தயவு செய்து 4வது தூணுங்க. நீங்க தர்மத்தை மட்டும்தாங்க எடுத்துட்டு ஒரு போக்கஸ் பண்ணணும். சில விஷயங்கள் தவறுகள் நடந்ததுன்னா நீங்க தான் மெயினா சுட்டி காட்டணும். எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கு? முதல் ஷோ ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது பேர் எழுச்சியா? புதுசா மீச முளைச்ச நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செய்வாங்க? கண்ணாடியை போய் அடிக்கடி பார்ப்பாங்க. அது மாதிரி இவருக்கு புகழ், தலைவா தலைவான்னு என்னன்னு தெரியாம தலைவா தலைவான்னு கத்தணும்னா தலைவான்னா என்ன? எல்லாமே பாவங்க. இந்த திருவிழாவில் போனீங்கன்னா குழந்தைகள் புள்ளா கேட்குங்க, தேவையில்லாத புள்ளா கேட்குங்க. தாய் தப்ப வாங்கி கொடுத்துருவாங்களா? சத்தம் போடுவாங்க. அது மாதிரி இந்த திருவிழாவில் என்னமோ ஆசைப்படுற பொருள் மாதிரி முதல்வர் அமைச்சர் பொருளை இவர் நினைக்கிறார். முதல்ல தர வேணாமாங்க, ஒரு தன்மை வேணாமா? ஒரு கேண்டிடேட் நீ என்ன பண்ணணும்? முதலமைச்சர் அங்கல் அப்படிங்கிற இப்போ பாரத பிரதமர் 140 கோடிக்கு அவர் என்ன 1 கோடி 2 கோடிக்கா? 140 கோடிக்கு பாரத பிரதமருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதம் 3 முறை வந்தவருங்க. அவருடைய வயசு என்ன, அனுபவம் என்ன? இந்த நாட்டில் மிகப்பெரிய தமிழ்நாடு ஒவ்வொரு நேரமும் நம்ம வருத்தப்பட்டு இருக்கணுங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம். இஸ்லாமியர்களுக்கும் ஒரு அடையாளம்,
கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு அடையாளம், இந்து மக்களுக்குன்னு ஒரு அடையாளம். இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இதை இதுக்குள்ள உடனே திணிக்கிறாங்க, திட்டமிட்டு திணிக்கிறாங்க. இப்ப போற காலத்துல இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு நியாயமான முறையில நீங்க தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவே பயந்தாரு. ஆனா விஜய் துணிச்சலா வந்திருக்காருல, இதையே பாராட்டணும். மறுபடியும் சொல்றேங்க, நீச்சல் தெரியாம ஒருத்தன் போய் குளத்துல குதிக்கிறதும் சரி, இவன் மூல வளர்ச்சி இல்லாத தம்பிங்க இவரு. உண்மையிலே மூல வளர்ச்சி இல்லைங்க, பேசிக் அடிப்படை வேணுமாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனன் அரசியல் பேசுற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுருச்சுன்னு ஒவ்வொரு தமிழ் மக்களும் நல்ல அறிவாளர்களும் வேதனைப்பட்டு இருக்காங்க. நீங்க மீடியாவை பார்த்தீங்கன்னா உடனே இவர் தலைவர், அவர் பேசிக்கா அவரே சொல்றார். அவருக்கு என்னங்க இருக்கு? அவங்க ஃபேமிலி 4 மிகப்பெரிய வியாபார யுத்தியை விரிச்சிருக்காங்கங்க. அதிமுகவில் ஒருத்தவங்க, பிஜேபியில் ஒருத்தவங்க, இதுல ஒருத்தவங்க, திமுகல தானே இவ்வளவு நாள் வேலை பார்த்தா, விசிகால தானே இவ்வளவு நாள் வேலை பார்த்தா. இங்க என்ன சாதனை பண்ணுன? நீங்க மீடியால ஓயாம இவனை சொல்ல போகும்போது இவனுக்கு என்னமோ அதிகபட்சமான அறிவு. அதாவது நான் வந்தேன், இவ்வளவு நான் தியாகம் பண்ணினேன், இவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு அவர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க கேட்கணும்ல. அது நீங்க யாருமே கேட்காம எங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல. நாங்க ஒரே கொள்கை தாங்க. இப்ப எங்களை எடுத்தீங்கன்னா 35 வருஷம் 40 வருஷம் தலைவர் தலைவர் தலைவர். அவர் அரசியலுக்கு வந்தா வருவோம், வரலைன்னா வரமாட்டோம். அதிமுக கூப்பிட்டு போட சொல்றியா போடுவோம், திமுக ஓட்டு போட சொன்னியா போடுவோம், பிஜேபி ஓட்டு போட சொன்னியா போடுவோம். இப்படி நாங்க ஒரு கட்டமைப்பை அவரை சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். இந்த நிலையில எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 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 இயக்கத்துல 30 வருஷம் இருந்தா அவனை பாவம் பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி இருக்கு. சூப்பரா திருடுறாங்க. இந்த கட்சியில போனா ஒரு 10 கோடியை களை வாங்குறேன், அந்த கோழியில போனா 10 கோடியை களை வாங்குறேன். எவ்வளவு அப்படி பாராட்டுற நிலைமையில இன்னைக்கு அரசியல் தள்ளிப்பட்டுருச்சு. செங்கோட்டையன் நபர் யாரு? நீலாம் எம்ஜிஆர்கிட்ட இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதா அம்மையிட்ட இருந்தவர். உனக்கு வெக்க இல்லையா? சூடு இல்லையா? உன்னெல்லாம் யாரும் கேட்க கூடாதா? என்ன தலைவர்னு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்க. தலைவர்னா என்னங்க? இந்தியாவுடைய சிறப்பு என்னங்க? வாழ்ந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்களை ஃபுல்லா பாருங்க. இந்தியாவுடைய சிறப்பு என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. சொத்து, சுகம், அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் பண்ணவனை தாங்க தலைவர்னு ஏத்துக்கிட்டுச்சு. 40க்கு 30ல 4 பேரை விட்டு போஸ்ட் அடிச்சுட்டு தலைவர் சொன்னா அது எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அவமானம் இல்லையாங்க? இல்ல நம்ம சொல்ற கருத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. இப்ப நான் ஏதாவது ஒரு முரண்பாடா சொல்றேன், இல்ல நான் ஒரு அன்மெச்சூரிட்டியா சொல்றேன். நேத்துல நடந்தது மிகப்பெரிய டிராமாங்க அது. எனக்கு பேசினதா? ஆமா, நேத்து பெரிய டிராமா. அடே அப்பா, ஏன் இந்த விஜய் எவ்வளவு தூரம் போயிருக்கா வந்திருக்கா? அவங்க அப்பா காலில் விழுந்தாரா இல்லையா? ஒரு பொது நிகழ்ச்சியில தலைவர் காலில் விழுகலையா? ஆசீர்வாதம் பண்ணலையா? உங்க அப்பாவே எங்க தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்னா உன்னை சப்ஜெக்ட் எப்படி நாங்க எடுத்து எப்படி பேச முடியும்? எதுக்காக நீ இப்ப தலைவரை பத்தி உனக்கு ஏதோ நாங்க கவுண்டரானாலா? இல்ல உன் படத்துக்கு கவுண்டரானாலா? இல்ல திட்டமிட்டு இப்ப வம்புக்கு இழுக்கிறாங்கன்னா நாங்க உங்களோட இல்லங்க. ரஜினி இப்ப நீங்க தலைவரை ஒருத்தர் விமர்சனம் ரஜினியை விமர்சித்தார் அப்படின்னு கட்லைன் கொடுக்குறீங்கல்ல. இல்ல அதையும் தாண்டி இன்னொரு கருத்து கூட பேசப்படுது. ரஜினி விமர்சனம் பண்றாங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க சரியான எதிர்வினை ஆற்றலையோ ரஜினிகாந்தே அறிக்கை ஒரு இல்லைங்க. அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நான் தலைவரை குறை சொல்ல முடியல. அவர் நினைக்கிற மாதிரி நாங்க இன்னும் பக்குவப்படலைன்னு தான் நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அவங்க சுற்றி உள்ளவர்கள் ஒரு சில விஷயங்களை கொண்டு போக முடியல, அவர் நேரடியாக அரசியல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அதான் சுருக்கமா சொன்னேன், சாமின்னு இருந்தாலே சைத்தான் இருக்கு, நல்லதுன்னு இருந்தா கெட்டது இருக்கு. அது மாதிரி அவர் நல்ல செய்ய வர்றத ஒரு யதார்த்தமா செய்யணும்னு நினைக்கிறார். இது தொண்டு தொட்டு இப்ப நீங்க என்ன இன்று பேர் சொல்ல விரும்பல, உடனே அமைச்சர் இந்த இடத்துக்கு மாறுகிறார், ஒரு 100 பேரோட போறாரு, அங்க இருந்து இங்க வர்றாரு. ஏங்க, ஒரு வீட்டில் சோறு போட்டு இத்தனை வருஷம் தின்னுட்டு தெண்டாமா தின்னுட்டு அடையாளம் கொடுத்த அம்மா படத்தை தூக்கி வச்சுப்புட்டு அவர் படத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லுகிறேன்னு சொன்னா நீ யாரு? முதல்ல நீ சரி இவங்கள மாதிரி ஒரு 4-5 பேர், இந்த செங்கோட்டையன் அவன் போகாத இடமே கிடையாது, நாஞ்சில் சம்பத்து அவன் மாதிரி எனக்கு காசு கொடுத்தா நான் அதுக்கு தகுந்த பேட்டியே கொடுக்குறான்லங்க அந்த மனுஷன்.
பேட்டி கொடுக்கலையா? எனக்கு இன்னைக்கு 5000 கொடுக்குறியா, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன்னு சொன்னா அதையும் எடுத்து நீங்க போடத்தானே செய்றீங்க. நீங்க அதை அவாய்ட் பண்ணா தானே மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுக்கு காரணமே கோச்சுக்கிறாரு. மீடியா வந்து எவன் தப்பு பண்றானோ அவன் நியாயமா பேசுற மாதிரி இருந்தா அதைத்தான் தலைப்பு செய்தியா போடுது. அப்ப மக்கள் என்ன நினைப்பா? மக்கள் எல்லாரும் எப்படி போராட முடியும்? எழுச்சி எப்படிங்க வரும்? ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. ஒரு கட்சியில 5 வருஷம் பதவியை இவன் வருவான், அந்த கட்சியில போவான், எம்எல்ஏ இருப்பான், மந்திரி ஆவான். மந்திரிக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கா? முதலமைச்சருக்குன்னு தனி சட்டம் இருக்கா? ஜனாதிபதிக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கா? சாமானியனுக்கு என்ன சட்டமோ இந்திய அரசு சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் தானங்க இருக்கு. அது நீங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? யாராவது கேக்குறீங்களா? எதுக்கு அங்கங்க எம்எல்ஏ பண்ணிட்டு எம்பி பண்ணிட்டு இதுக்கெல்லாம் வந்து பெருசு அதுக்கு ஒரு தொகையை செலவு பண்றோன்னு யாராவது இனிமே வர்ற இந்த தேர்தல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை விட சொல்லுங்க. இனிமே மக்கள் பணத்துல நாங்க எங்க பேரை எழுத மாட்டோம். இந்த மாதிரி திட்டத்துல இருந்தவர் தாங்க தலைவர். அதனாலதாங்க நாங்க நேசிச்சு அவர் பின்னாடி போறோம். நான் காலையில திமுக காரவட்டையும் இங்கேயும் போய்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியும்? எங்களால சொல்லவே முடியாதுங்க. இப்ப இறுதியா நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆனா ஆலோசனை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா ரஜினி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் இனிமே வந்து தலையில நின்றாலும் இவங்க வேணா நீங்க இப்ப என்ன ஃபுல்லா போக்கஸ் காட்டுறீங்க. இப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து நல்லா கேட்டுக்குங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வரும்போது மீடியா கிடையாது, பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் செல்போன்லையும் கிட்டத்தட்ட பொழுதுபோக்குக்குன்னு அவ்வளவு டைம் போய்க்கிருக்கு. இந்த காலகட்டத்தில் நாங்க ஒரு 40 வருஷமா தலைவர்னு சொல்றோம்னா, இன்னைக்கு வர இந்தியாவில் ஒரு தனிப்பெரும் தலைவன் 7 மொழி பேசக்கூடிய ஒரு ஆளு, எல்லாம் தெரிஞ்சு ஒரு ரசிகர் மன்ற கூட்டவே வேணான்னு சொல்ற ஒரு தலைவரை நீங்க சொல்லுங்க. நாங்க அதுக்கப்புறம் பதில் சொல்றோம். ஏங்க இப்ப நடக்கிறது ஃபுல்லா நாடகங்க. ஆட்கள் எங்க இருங்க. இப்ப தமிழ்நாட்டுல இனிமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இனிமே வெளி மாவட்ட மாநிலத்துக்காரங்கெல்லாம் இங்க வந்தோம்னா 500 ரூபா கொடுத்தா 11 to 12 அண்ணன் வாழ்க தலையன் வாங்கன்னு அந்த கொடியை வாங்கிடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் இந்த கூட்டத்துக்கு போய் தளபதி வாழ்க, சிங்க வாழ்க, புலி வாழ்கன்னு சொல்லி அப்ப இவனுக்கு எவ்வளவு 500 1000 ரூபாய் போச்சா? அப்புறம் எப்படிங்க அவன் வேலைக்கு போவேன்? எங்க தலைவர் மக்கள் மன்றத்துல என்ன திட்டம் போட்டார் தெரியுமா? அரசியலுக்கு போகும்போதுதான் நீ என் கொடியை கட்டணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு போயிடணும், எந்த ஜாதி மத அமைப்புல இருக்கக்கூடாது. இங்க எடுத்தவனே இவர் என்ன ஜாதி, இவர் என்ன மதம். அப்ப இந்த முரண்பாடுல தலைவர் எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்லங்க. யாரு கொடுக்குறா? இப்ப எடுத்தோன்னு இவரை தூக்கு, இவர் பின்னாடி, அதெல்லாம் வராது. இங்கே பாருங்க, இந்து மதத்திலையும் சரி, கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, இஸ்லாம் மதத்திலையும் இறை வழிபாடுல உள்ளவங்க அவங்க பாட்டுக்கு வணங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தலைவரை நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் கண்ணுக்கு தெரியும். இப்ப இவ்வளவு இருக்கை இல்லைங்க, ஒரு அறிக்கைனா அந்த அறிக்கை வந்து ஒரு 3 நாளா ஏன் பேசப்படுது? எதுக்காக பேசப்படுது? அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சொன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சதுனால அவ்வளவு பேர் இருக்காங்க. அதை அவர் சுயநலமா பயன்படுத்துறாரா? பயன்படுத்த முடியாதா? தாராளமா பயன்படுத்தலாங்க. இப்ப நாங்க சமநிலைன்னு சொன்னது வந்து அம்மையார் இருக்கும் போதே நாங்க வந்து எங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு சக்திக்கு ஜெயலலிதா அம்மையா குடும்பம் இருந்துச்சு. தலைவர் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போறேன்னு சொல்லி திமுக தலைவர் மறைந்தவர்கிட்ட போய் அவரே உட்கார்ந்தார். திமுகவுக்கும் இங்கே இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து புதுசா ஏதோ பாவம் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஒரு 50 நாள் அதிகபட்சம் கத்த முடியுங்க. அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்துடும்லங்க. வெளிச்சத்துக்கு வருமா வராதா? பேசிக் வேணும்ல, அடிப்படை வேணும்ல. நீங்க தாங்க கேட்கணும். பத்திரிகை நண்பர்கள் யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு இங்க வாப்பா, என்னப்பா நடக்குது, நீ யாருப்பா? இந்த ஆதவர்ஜுன் இப்ப இவ்வளவு தூரம் கத்துறாருல, விசிகால இருந்து என்ன செஞ்சாரு? இல்ல என்ன செஞ்சாரு? அங்க எதுவும் சாதனை படைச்சாரா? இல்ல. பணம் கள்ளல் சீட்டு விற்பனை மூலம் பழங்கள் வந்துச்சு, அதை போய் தன்னை முன்னிலை கொடுத்துறதுக்காக நிதியை கொடுத்தாரு. அங்கே கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டினார்.
இப்ப பாவம் விஜய் சினிமா புகழுக்கு நான் அவ்வளவு தர்றேன் இவ்வளவு தர்றேன் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக வேற வந்து அந்த விஜய் மன்றத்தை அப்படியே சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரா? இப்ப அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரு வந்து இந்த நாடு இப்படி ஆயிரும். ஏங்க, திமுக காரவங்கள நான் இந்த லெவல ரொம்ப கடுமையா வேதனைப்படுற விஷயம்னா, எதிர்கட்சியா இருந்தாலும் பயப்படாத ஒரு திமுக முட்டாள் முதல்வர்னு இந்த சொல்லியிருக்காங்க. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே கட்டமைப்புலாம் மாறிடுச்சுங்க. தியாகத்தோட வேலை செய்யற எந்த அமைப்புலையும் அவன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஒரு 10 கார்ல வர்றேன், எல்லா அமைப்பும் பொதுவா சொல்றேன், 10 கார்ல வர்றேன், அங்க போய் சால்வையை போத்துறேன். அவன் எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கணுங்கிறவனுக்கு தான் இங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பன்னீரையா எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய முதலமைச்சர், அவருடைய இது இப்ப திமுக போயிட்டார். இப்ப இதுல வந்து மக்கள் என்ன செய்வான்? யாரு பின்னாடி எப்படி போவாங்க? காலையில இங்க நின்றுக்கிறான், அடுத்த நாள் அங்க நின்றுக்கிறான். அவன் எப்படி இந்த அரசியல் பண்ண முடியுங்க? இதுல வந்து தலைவர் வந்து பண்ணணும்னு எப்படிங்க பண்ணி ஜெயிக்க முடியும்? முடியவே முடியாதுங்க. இப்ப காலத்தின் கொடுமை எப்படி சொல்றது? இந்த தம்பிலாம் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி இத்தனை சீட்டு இத்தனை பர்சன்ட் சொல்றது இவங்களுக்கு முதல்ல எங்க சினிமால படம் பாட்டு கைதட்டுறது வேறங்க, கட்டமைப்பு வேறங்க, கட்டுக்கோப்பா கொண்டு போறது வேற, சட்டம் தெரியணும், சட்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியணும், இன்னைக்கு நிதி நிலைமை என்னன்னு தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதுல போய் நாங்க இப்ப இந்த சினோரா அசோக் நம்ம நண்பர் தான் அவர் வந்து எவ்வளவு தெளிவா டிராமா பண்றாரு பாருங்க, பக்காவா டிராமா பண்றாரு. 45 வருஷமா எந்த ஒரு உண்மையான ரஜினி ரசிகன் இந்த மாதிரி பேசவே மாட்டான். 45 வருஷம் நீ தலைவர் வந்து நான் நேசிச்சிருக்கேன்னு தான் நீ சொல்லணும். 45 வருஷமா நான் பழைய இருக்கேன்னு சொல்றேன். அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா? யாரு யாரோட பழக முடியும்? பழகிறதுனா சமநிலைன்னு அர்த்தம். ஒரு தொண்டனோ ஒரு நிர்வாகத்தில் ஒன்று அந்த வார்த்தை சொல்லலாமா? அப்ப திட்டமிட்டு இவங்க தீட்டி கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா 3 பேருமே வியாபாரி, மிகப்பெரிய வியாபாரி. திருடனை விட கொள்ளையடிக்கிறவனை விட இவங்களை தான் இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்தணும். ஏங்க, இது அப்புறப்படுத்தலைன்னா இது ஒரு மிகப்பெரிய வியாதியா வந்துருங்க. 3 பேரும் யாருங்க இவங்க? இவன் புக்கை ஃபுல்லா படிச்சு வாடகைக்கு விடுறவன் அவன் அவன் நாஞ்சில் சம்பத். இவன் அதிமுகல எந்த அளவுக்கு அதாவது எப்படின்னா நூல் விடாம சம்பாரிச்சு 5 வருஷம் எடப்பாடிட்ட ஃபுல்லா இருந்து நீ அங்க இருக்கும் போதெல்லாம் நல்லாச்சு அம்மாச்சுன்னு சொல்லி என்னென்ன விதத்துல நீ கொள்ளையெடுக்குமோ அடிச்சு முடிச்சிட்ட. இப்போ உனக்கு இவர் திடீர் தலைவரா எப்படி வந்தார்? நீங்க தாங்க கேட்கணும். நீங்க 2-3 தடவை கேட்டீங்கன்னா, ஏயா நேத்து வர அதிமுக இருந்தா யாதவ் அர்ஜுன்ட்ட 2 உங்க பத்திரிகையில எங்கேயாவது ஒரு ஆள் கேளுங்க. இப்ப இவர் எதுக்கு இப்ப வந்து என்ன செய்ய போறாரு? இப்ப ரஜினிங்கிறது வந்து அது ஒரு மாய பொருள் கிடையாது, உலகம் உள்ள வியாபார பொருள். நீங்க டிவியை எடுத்து பாருங்க, யாராவது ஒரு ரஜினி சொன்னா 2 நிமிஷம் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்காக எங்களை போட்டு ஏன் சாவடிக்கிற? நாங்க வாட்டுக்கு சேவனேன்னு வர்றோம், படத்தை பாக்குறோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம், நாங்க வாட்டுக்கு போய்க்கிருக்கோம். எங்க உயிரை எதுக்கு எடுக்கிற? உங்களையெல்லாம் பேச வேணும், நாங்க வெக்கப்பட்டு பேசணும். ஆகா, தொடையை தட்டணும்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ணாமலையில வந்து அசோக்குன்னு ஒருத்தர் வந்தேன், அது வந்து சினிமாவுக்காக வச்சாரு. இப்ப கிறக இவன் நிஜத்துல வர்றேன். இந்த ரஜினின்னு சொன்னதுனால உனக்கு தெரியும். டி நகர்ல கிளப்ல ஒரு செக்ரட்டரியா இருக்கிறாளுங்க இவரு. அது மாதிரி பர்சனல் லைஃப்ல நான் போக விரும்பல. நீ என்ன ஒரு ரஜினியோட எனக்கு தெரியும், ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்துல உள்ள இப்படி சொல்லுவானா? 45 வருஷம் இருந்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய தலைவரா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, அப்ப அவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தானே நீ படிக்கிற? என்ன நாங்க முட்டா போயிலாடா? நாங்க எங்க ஸ்லாங்களை பத்தி நீ யாரா? நீ அதிமுகவையும் திமுகவையும் ஜமலையும் உன்னையெல்லாம் இங்கே பாருங்க, இந்த கொசு கடிச்சா நீங்க என்னங்க செய்வீங்க? தட்டி விட்டுருவோம். தட்டில் அடிப்பே செத்து போயிடும், அது கொலையாகாது. கொசு அடிச்சத வந்து நீங்க கொலை கேஸ் பண்ணா என்ன? அது மாதிரி இவங்க கொசு பயில்களை போய் நாங்க பேச வேண்டிய நிலைமைக்கு எங்க எவனாவது ஒருத்தன் ஒரு யங்ஸ்டரு, ஒரு அறிவு உள்ளவன் எவனா 4 தொகுதி 10 தொகுதி இவங்களை வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு பின்னோக்கி போகுதுங்க. சினிமாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப தேட்டருக்கெல்லாம் பெரிய வரவேற்புலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இவர் ஒரு ஸ்டைலே மாத்திட்டார். இவர் வணங்கக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர். இன்ன வர ஸ்டில் இந்தியாவில் இவ்வளவு கூட்டம் இருந்து கூட்டம் போடாம 50வது ஆண்டு விழா சும்மா வர்றேன் போறவங்களாம் விழா கொண்டாடுறேன். நாங்களும் கையா கத்தி போயிட்டோம். எங்களோட இப்போவும் நாங்க இவ்வளவுலாம் சொல்றோம், இப்போவாது எங்களை ஒரு குடும்பத்தோட பாருங்க தலைவான்னு தான் நாங்க. எங்களுக்கு அது போதும்.
இனிமே நாங்க போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல போய் நின்று என்ன கட்சி ஆரம்பிச்சுன்னா சீட்டு வேணும், சீட்டுக்கு வந்து 10 கோடி 20, நாங்க எங்கிட்டு போவோம்? நாங்களே ஒரு 10,000 10 லட்சம் 20 லட்சம் போட்டு தொழில் பண்ணிக்கிருக்கோம். தொழில் பண்றோம், கொள்ளையடிக்கணும்னு போனா வரணும். அதுக்கு இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனு, இந்த செங்கோட்டையன், இந்த இவன் அவன் யார் இன்னொருத்தன் இந்த இவனீங்களா நீங்க கவுண்டர் பண்ணுங்க. நீங்களாம் நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாதா? இந்த தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடுறா? முதல்ல நீங்க சவால் விடுறதை விடுங்கடா. ரஜினின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏங்க, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தர்மத்துக்காக பயன்படுத்தணுங்க. தர்மத்துக்காக நீங்க பயன்படுத்துறாங்களாங்க. படிச்சுட்டு வந்து அதை அவன் தான் சொல்றான், நீ 5000 ரூபாய் கொடுத்தா உனக்கு தகுந்த மாதிரி பேசுறேங்கிறானே. நீங்க அவனை மூலையில வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் போட்ட ஸ்கிரிப்ட்ல இவன் பேசுறான், நானே கேட்பேங்கிறேன். சரி, நீ என்ன கேட்ப? அப்புறம் அவ்வளவு ரசிகர்கள் சார்பா நான் இங்க இருக்கேன் அப்படி நீ யாரா? முதல்ல இப்ப உனக்கு இப்ப நாங்க கேட்ட கேள்வி அவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொன்னோம். தம்பி விஜய்க்கு என்ன பண்ணணும்? நீ நல்ல முதலமைச்சராகு, பிரதமராகு, இல்ல மலேசியால கூட போய் இன்னொரு பிரதமராக கூட 2 போஸ்டிங் கூட வா. உன் ஆட்டைக்கே நாங்க வரல சாமி. மூளை வளர்ச்சி இல்லாதவன்ட்ட நீங்க போய் ஏதாவது சொன்னா நடக்குமா? நடக்காது. வைத்தியம் தான் பார்க்கணும். அது மாதிரி அவன் வைத்தியம் பார்த்துட்டு தேர்தல் நல்ல வைத்தியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சினிமாவில் கெஸ்ட்ரோல் வர்றானா இல்லையா வேற எங்கே போறானாங்கிறது காலம் பதில் சொல்ல போகும். இதுல எங்களை ஏன் செய்ய? நாங்க பாட்டுக்கு செவனேன்னு இருக்கோம். நீங்க ஓயாம வர்றவன் போறவன் சில்லுண்டியெல்லாம் வம்புழுத்தான். நாங்க எவ்வளவுதான் நாங்கன்னு இயேசுவா, புத்தரா, காந்தியா வர்றவன் மூலம் எங்களை அடிச்சுட்டு போறதுக்கு கேவலமா இருக்குங்க. நேற்று சாயங்காலம் தலைவர் அவ்வளவு பெரிய ஆளுக்க அவருடைய மெச்சூரிட்டி வந்து என்னன்னா, அதான் பாருங்க, இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளவு மீடியால ஒரு பகிரங்கமா ஒரு அறிக்கை கொடுக்கும்போது நம்ம கண்டுக்கிறாம இருந்தா அது தன்மை கிடையாது. அதனால அந்த நாகரிகத்துல அதுல உள்நோக்கம் கிடையாதுங்க. இவ்வளவு ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், பாரதிய ஜனதா, அப்படி எல்லாரும் திரைப்பட நடிகர் அமீர், டைரக்டர் அமீர் முதற்கொண்டு வருஷப்படுத்தி ஒரு நன்றி செலுத்திக்கிறார். அதான் தமிழ் பண்பு, ஒரு பக்குவம். அதுதான் வந்து ஒரு ஒரு தலைவனுக்குள்ள அழகு. அதை போட்டதுக்கு அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு கூட்டத்துல இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நாடகம் நடத்துறாங்க. இப்படி நாங்க பதில் சொல்லிக்கிட்டே போனா எங்களுக்கு பிழைக்க வேணாமாங்க? தேர்தல் வரும்போது நாங்க வாட்டுக்கு போக போறோம். நம்ம இன்னொன்னு யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அடையாளம் என்னை பெத்தவர் தாய் தந்தை என்ன, எனக்கு அடையாளம் தலைவர் ரஜினிகாந்த் தான். எனக்கு மிகப்பெரிய உறவு இருக்குன்னா அது ரஜினிகாந்தை வச்சுதான். இன்னைக்கு நான் ஒரு கம்பீரமா ஒரு இடத்துல போறேன்னா அவருடைய ஸ்டைலு, உணர்வு, நேருக்கு நேரம் ஃபைட் பண்ற விஷயம்னா எல்லாம் அவரோட கலந்ததுனால அப்படி நம்ம பேசுறோம். நம்ம அடையாளம் இந்து, ஆனா பிற மதத்தை புண்படுத்துற நோக்கம் கிடையாது. நம்ம யாருக்காக நம்ம அடையாளத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. பிறர் மதத்தை புண்படுத்துறவும் எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த கோட்பாடுல போறவங்க, இந்த கிரகம் பிடிச்சவங்களை போய் எங்களை பேச வைக்கிறீங்களே, அப்ப நாங்க செஞ்ச பாவம் தான். இதைத்தான் எங்க தலைவர்கிட்ட நாங்க சொன்னோம். தலைவா, இவங்க எல்லாம் போறவங்கலாம் இப்படி பேசுறாங்க, எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு தான் அடிச்சோம். சந்தோஷம்லாம் அடிக்கல. ஏங்க, அதிகமா கொசு கடிச்சா நோய் வந்துருமா வராதாங்க? அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச நோய்ங்க இவங்க. பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க 1க்கு 2 3 தடவை கேட்டீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். இங்க வாப்பா செங்கோட்டை, நீ என்னப்பா செய்ய போற? இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் சொத்து மதிப்பு என்ன? ஏண்டா, சோறு போட்ட அம்மாவை மறந்துட்டு அவன் வந்து உட்காந்துருக்கான். அவன் போகாத கட்சியே கிடையாது. அவன் நார வாய்ப்பைய. அவன் இன்னவா கொடுத்தா போவேன், ஷிப்ட் கொடுத்தா போவேன். இப்ப அங்க என்ன திமுக போய் 50 லட்சம் கேட்டிருக்கேன். 50 லட்சம் எதுக்கு கேட்குற? இதெல்லாம் கேட்டு கடைசியில சுத்தி வர்றீங்கன்னா நாங்க வாட்டுக்கு சிவன் இருந்தா தலைவர் நீ பாத்தியா? இவர் சொன்னாரம் போராள போனோம். அடேங்கப்பா, இந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாது. நான் ஆண்டவன்ட்ட என்ன வேண்டேன்னா, ஆண்டவா, இன்னும் இந்த மாதிரி நண்டு சுண்டுகளுக்கெல்லாம் நாங்க பேட்டி கொடுக்க கூடாது. எங்களுக்கு அவர் நூறு வாழணும். நாங்க ஒரு நற்பணியை செய்யணும். ரஜினி, உண்மையான ரஜினி ரசிகர்களா நாங்க ஒரு 10 ஊர்ல இருப்பான். எங்க நீங்க பாருங்க, எல்லா அமைப்புலையுமே இருப்பான். ஒருத்தர் வேலை செய்யறவன் இருப்பான், அந்த வேலை செய்யற கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அந்த கெடுக்கிறவன் தான் பெரிய பிரம்மாண்டமா ஓடிக்கிட்டே தெரிவான். இது இப்ப இல்ல, சாமின்னு இருக்கும்போது சைத்தான் இருக்கு, தேவர்கள் இருக்கும்போது அசுரர்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு எப்படி எதிர்ப்பு இல்லாம இருக்கும்? எதிர்ப்பு கிடையாது. இது மாதிரி சில்லுண்டிகள் இதெல்லாம் பண்ணத்தான் செய்யும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னா பத்திரிகை தர்மமா நீங்க எப்படி கொண்டு போகணும்னா, உங்களை மாதிரி ஆட்கள் 4 பேர் கேட்கணும். இங்க 4 வருஷம், அங்க 4 வருஷம் செத்து போயிருங்கடான்னு சொல்லுங்க. தயவுசெய்து அப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு அறிவு வந்து இனிமையாவது ஒரு தர்மத்தோட பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, நன்றி. நன்றி.